இந்த புடவையில முத்துலட்சுமி தேவதை மாதிரி இருக்கால? ஆமா மாமா, முத்துலட்சுமி இந்த புடவை நிஜமாவே உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கலருக்கு இது மேட்சா இருக்கு. ஆமா ஆமா, இந்த புடவை உனக்காகவே நெசவு பண்ண மாதிரி இருக்குமா. அம்புட்டு அழகா இருக்க. என் தம்பி உனக்கு அருமையான பரிசு கொடுத்திருக்கான். முத்துலட்சுமி, உன் மேல எங்க எல்லார் கண்ணும் பட்டுருச்சு. நீ ரூம்ல போய் கண்ணாடி பார்த்து திருஷ்டி போட்டு வச்சுக்கோ. சரியா? போதும், நிறுத்துங்க. யார கேட்டு இந்த புடவையை இவளுக்கு கொடுத்த? உன்கிட்ட தான் மாமா கேக்குறேன், யார கேட்டு கொடுத்த? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? என்ன உன்னை கேட்காம சொத்தை எழுதி கொடுத்தோம்? புடவை தானே. பாவம் முத்துலட்சுமி, அதுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தெரியுமா? அதான் பிறந்த நாள் பரிசா இருக்கட்டுமே அந்த புடவை எடுத்து கொடுத்தேன். அதுக்கு நீ கடையில போய் தனியா வாங்கி கொடுத்திருக்கணும். என்னோட புடவையை எதுக்கு எடுத்து கொடுத்த? டேய், எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, புரியுதா? முத்துலட்சுமி, இது திருடிட்டு வந்த புடவையா? அக்கா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா குழப்பி விட்டுட்டு இருக்காக்கா. காசு கொடுத்து வாங்கின புடவை தான் அது. அப்ப எங்க வாங்கினு சொல்லு. டேய், சும்மா இருக்க மாட்டேன். நீ தேவையில்லாம உள்ள வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கியா? ஏன் ஜிலேபி சொல்லலன்னா எங்களுக்கு பேச தெரியாதா? ஒரு சேலைக்கு இம்புட்டு ரோதனையாமா? எங்க வாங்கினேன்னு சொல்ல வேண்டியதானே? அக்கா, அந்த புடவை எல்லாம் எங்கேயும் வாங்கல. அது ஆஸ்னியோட புடவை தான். டேய், என்ன ஜிலேபி சொல்ற? ஹாசினியோட புடவையா? ஆமாக்கா, ஆஸ்னியோட அப்பா ஒரிசாவுக்கு ஏதோ வியாபார விஷயமா போயிருக்காரு. போன இடத்துல அந்த பிள்ளைக்கு அந்த புடவை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. ஆஸ்னி வச்சுட்டு அந்த பக்கமா போயிருந்திருக்கு. அந்த கேப்ல தலைவன் தூக்கிட்டு வந்து முத்துலட்சுமிக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்துட்டான். அடப்பாவமே. டேய், நீ சும்மா இருக்க மாட்டியாடா? சரி சரி, ஓகே, இங்க பாருங்க. சேலை கதை எல்லாம் தெரிஞ்சுட்டீங்களா? போய் வேலைய பாருங்க. போங்க போங்க, போய் வேலைய பாருங்க. போங்க. முத்துலட்சுமி, நீ வாமா. செக்ல என்ன எப்படி ஆட்டணும்னு நான் சொல்லி தரமா? வாமா. ஹாசினி, இது என்னமா கொடுமையா இருக்கு? என்ன? அந்த சேலை உன்னோட சேலையாமா? ஏத்தா, இன்னைக்கு அந்த முத்துலட்சுமிக்காக உன்னோட புடவைய குடுத்திருக்கியே, போற போக்க பார்த்தா நாளைக்கு உன் புருஷனையும் அவளுக்கு தூக்கி குடுத்துருவ போலயே. என்கிட்ட ஏமா கோச்சுக்கிற? நடக்கிறதெல்லாம் வச்சுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீதான் இனிமே உஷாரா இருக்கணும். நான் என் வேலையை பாக்குறேன்.